அக்கா ஏன் இப்படி பதறி ஓடி வரீங்க? இந்த இந்த போட்டோல இருக்கிறது என் பேக்ல இருந்த ஜீவா சார் போட்டோவை ஏன் எடுத்தீங்க? போட்டோ கீழே விழுந்ததுக்கே நீ இவ்வளவு வருத்தப்படுறியே. இவருக்கு என்னென்னலாம் நடந்தது தெரியுமா? என்ன சொல்ற வள்ளி அக்கா? இவரை நான் வேலை பார்க்குற மில்லில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க. என்னது? உங்க மில்ல அடைச்சு வச்சிருக்காங்களா? யாரு? எதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க? நான் கேட்டதுக்கு நம்ம ஊர் பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு சொன்னாங்க. ஐயோ அப்படிலாம் இருக்காது. அவர் யாருக்கிட்டயுமே அப்படி நடந்துக்க மாட்டாரு. நானும் அவரும் இத்தனை நாளா அவர் வீட்டுல தனியா தான் இருந்தோம். அப்ப அவர் நிழல் கூட என் மேல பட்டதில்லை தெரியுமா? அவங்க ஏதோ அபாண்டமா சொல்றாங்க. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஜீவா சார் அடைச்சு வச்சிருக்கணும். பார்த்த உடனே எனக்கும் நல்ல மனுஷன் தான் தோணுச்சு. ஜீவா சாரை எதுக்கு அடைச்சு வச்சிருக்காங்க? எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ தேடுற ஆளும் என் மில்லில் அடைச்சி வச்சிருக்க ஆளும் ஒரே ஆளுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அதான் என் வீட்டுக்கார்கிட்ட உன்னை பார்த்து இந்த விவரத்தை சொல்ல சொன்னேன். நான் மில்லுக்கு போய் அவர்கிட்ட நீ தேடி வந்திருக்க விவரத்தை சொல்லணும்னு போயிட்டு இருந்தேன். தெய்வ தினமா நான் உன்னையே பார்த்துட்டேன். தெய்வ தினம்தான். எல்லாம் இந்த மலைக்கருப்பனோட மகிமை தான். சரி வா நம்ம மில்லுக்கு போவோம். இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் பொம்பளைங்க. நீங்க அவரை அடைச்சு வச்சிருக்காங்க, காவலுக்கு வர ஆள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. நாம மட்டும் போனா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நம்ம போலீஸை கூட்டிட்டு போவோம். நாம அவசரப்பட்டு போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அதுவும் சரிதான். நீ சொல்றதும் நல்ல யோசனை தான். வா போலாம். டிஎஸ்பி சாரை உடனே பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சார் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. வா பூ. யாரு நீங்க? யாரை பார்க்கணும்? நான் டிஎஸ்பி சாரை பார்க்கணும். உங்க பேரு? என் பேர் பூங்குடி. என்ன விஷயமா பார்க்கணும்? நீங்க என் பேரை சொன்னீங்கனாலே அவருக்கு தெரியும். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் சாரை கேட்டு வந்துடுறேன். சார், உங்களை பார்க்கறதுக்கு மா உன்னை வெளியே தானமா வெயிட் பண்ண சொன்னேன். வெளில வெயிட் பண்ணுமா? யோ விடியா, நீ போ. ஓகே சார். ஏமா, உனக்கு எவ்வளவு தூரம் சொன்னேன், நீ இன்னும் சென்னைக்கு போகலையா? போகல சார். இவங்க பேர் வள்ளி சார். எங்க ஊர்க்காரங்க தான். இவங்க வீட்ல தான் சார் நான் தங்கியிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? இவங்க விஸ்வாஸ் மில்ல தான் சார் வேலை பார்க்குறாங்க. அங்க ஜீவா சாரை யாரோ அடைச்சு வச்சிருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க சார். என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமா சார். நான் கேட்டதுக்கு இந்த ஊர் பொண்ணை கெடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம் சார். அதுக்காக தான் அடைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்பதான் இவகிட்ட இருந்த போட்டோவை பார்த்ததும் அது ஜீவான்னு தெரிஞ்சுது. அப்படியா? அது ஜீவாதான்னு நல்லா தெரியுமா? தெரியும் சார், அது ஜீவாவே தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. குட். அவனைத்தான் ரொம்ப நாளாவே தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க சார். வாங்க சார், உடனே போனா ஜீவா சாரை காப்பாத்திடலாம் சார். ஷூர். நீங்க 2 பேரும் போய் கீழே வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வரேன்.
ஹலோ, ம், கார்ல இறங்குமா. ம் வாங்கக்கா. வாங்க சார், இங்கே தான். வாங்க வாங்க, இங்கே தான் சார். சார் சார், இங்கே தான் சார் கட்டி வச்சிருந்தாங்க. என் கண்ணால பார்த்தேன் சார். என்னத்த பார்த்த? ஜீவாவை இங்க கட்டி போட்டிருந்தா இப்ப எங்க போயிட்டா? அதான் சார் எனக்கும் புரியல. சாரி சார், அக்கா ஏதோ குழப்பத்துல. இல்ல இல்ல பூவு, இல்ல நான் குழம்பெல்லாம் இல்ல, இங்கே தான் கட்டி போட்டிருந்தாங்க. திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லாத. உனக்கு இவ உன் வீட்டுல இருக்கிறது கஷ்டமா இருந்தா வேற ஏதாவது சொல்லி ஊருக்கு அனுப்ப வேண்டியதானே? இப்படியா பண்ணுவ? இவ ஏற்கனவே ஒரு அரை பைத்தியமா இருக்கிறா, அவளை முழு பைத்தியமா ஆக்கிடுவ போல இருக்கு. இல்ல சார். ஷட் அப், எதுவும் பேசாத. இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை ஜீவா அது இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சாரி சார். உங்க ஊர்க்காரியே உன்னை பொய் சொல்லி துரத்த பாக்குறா, அதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை இந்த ஊரை விட்டு பொண்ணு நான் டைரக்டா சொன்னேன், இவ இன்டைரக்டா சொல்றா. இவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல சார், நான் பார்த்தது நான் சொன்னது எல்லாமே நிஜம் சார். பூங்குடைய சுமையா நினைச்சுலாம் நான் சொல்லல சார். சொந்தமா நினைச்சதால தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து சொன்னேன் சார். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இவளை இப்பவே கையோட கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி சென்னைக்கு அனுப்புறேன். மறுபடியும் இவளை நான் இங்க பார்த்தேன், உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். என்ன பூங்குடி இப்படி சொல்லிட்டு போறாரு? ஜீவா சார் எங்க இருக்காரு, என்ன செய்றாருன்னு எதுவுமே தெரியல. சரி வா பூங்குடி போலாம். ஏய் நிறுத்து, இறங்கி வா. ஏய் ஏய், சத்தம் போட்டா இவன் கழுத்த அறுத்துரு. வணக்கம் சார். ஏன் மலைப்பாதையில வண்டி இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வர? இல்லை சார், சார் டூர் வந்தேன் சார். உள்ள யாரு? எத்தனை பேர் வண்டியில இருக்கானுங்க? 2 பேர் சார். ஏன் அவனுங்க எல்லாம் இறங்க மாட்டானுங்களா? ஏய் இறங்கி இங்க வாங்கடா. வணக்கம் சார். எந்த ஊருடா நீங்க? சத்தியமங்கலம் சார். என்னடா மாத்தி மாத்தி பேசுறீங்க? சார்
இவர் குன்னூர், அவர் சத்தியமங்கலம் சார். ஆமா சார். என்னடா உங்களை எல்லாம் பார்த்தா மான் வேட்டைக்கு வந்த மாதிரி இருக்கு. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வண்டிக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை சார். சார் வண்டியில் ஒன்றும் இல்லை சார். ஏய், என் ஏரியால கிரைம் நடந்துச்சு. பிச்சு படம் பாத்துக்கங்க. வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். டேய் போய் பாருங்க. டேய் அங்க இருக்கடா பாறா. டேய் டேய் நிடா வா வா. டேய் நிடா. டேய் போ 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 சீக்கிரம். டேய் வாடா அந்த பக்கம் போய் பாரு. டேய் நீயும் போடா கூட. டேய் தேடுறா.
ஆளு மிஸ் ஆயிட்டானே, எங்க போனான்னு தெரியலையே. என்னடா அந்த பக்கம் இருந்தாரா? இல்லையடா. கையில கட்சவனை விட்டியாடா? டேய் டேய் அங்க இருக்கான்டா. கத்தாத. நீங்க 2 பேரும் இப்படி போங்க, நான் இந்த பக்கமா வந்து அவனை மடிக்கிறேன். சரிடா, ஓகேடா, ஓகேடா. வாட்டி விடக்கூடாதுடா. மாட்டியா? டேய் டேய் ஏய் புடி. ஹேய் மயங்கிட்டான், வண்டி எடுத்துன்னு தூக்கின்னு வரேன். சரிடா. ஹேய் hey.